துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக அந்த தமிழக அரசினுடைய சட்டங்களை எதிர்த்து வழக்கில் தான் தமிழக உயர்கல்வித்துறையுடைய செயலாளர் இன்றைக்கு ஒரு மனு ஒன்றை, மெமோ என்று சொல்வார்கள், அதை தாக்கல் செய்திருக்கிறார். அதை அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மனுதாரர் திருநெல்வேலியை சேர்ந்த பாஜகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர், தற்போது பாஜக வழக்கறிஞராக இருப்பவர் என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மனுவை அந்த வழக்கை மாற்றணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், இந்த தகவலை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வாய்மொழியாக உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஒப்புதல் வழங்காத சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது அனுமதிக்கத்தக்கது அல்ல என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்த வெங்கடாச்சலபதி எந்த ஒரு பொதுநலம் இல்லாம அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாகவும், மனுதாரர் பாஜகவை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய அந்த 9 சட்டங்களை எதிர்த்து விடுமுறை காலத்துல மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும், கடந்த மாதம் 11ஆம் தேதி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில 30ஆம் தேதி வரை அந்த வழக்கு தொடராம தற்போது அந்த விடுமுறை கால நீதிமன்றத்துல தொடர்ந்தது ஏன் எனவும் அந்த மனுவில கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த அவசரம் என்பது குறித்து மனுதாரர் அந்த வழக்குல விடுமுறை காலத்துல இந்த வழக்கு தொடர வேண்டிய அவசரம் என்ன என்பது குறித்து மனுதாரர் அந்த மனுவில் எதையும் குறிப்பிடவில்லை என்றும் அந்த மனுவில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 9 சட்டங்களை எதிர்த்து ஒரே வழக்காக எப்படி தாக்கல் செய்ய முடியும் எனவும், உரிய நீதிமன்றத்தை கடத்தனை செலுத்தாமல் ஒரே மனுவில பல நிவாரணங்களுக்கு எப்படி கேட்க முடியும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பல்கலைக்கழகங்கள் ஏன் எதிர் மனுதாரராக சேர்க்கவில்லை, பதில் மனு தாக்கல் செய்ய உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மாற்றக்கூடிய மனு மீது உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த வழக்கில் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் இந்த மெமோல அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமிநாராயணன் அமரும் முன்பு இந்த ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் இந்த வழக்கு குறித்து ஒரு முறையீடு ஒன்றை மேற்கொண்டார். அப்போது உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனும் சட்டங்களை இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் இதை 4 மணிக்கு நாங்கள் விசாரிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து வழக்கு 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.